ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஆர்பி சார்பில் மாவட்ட வாரியம் வந்து ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இதுல நிறைய நபர்களுக்கு வந்து ப்ரோ எங்களால வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியல, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தெரியல, மறந்துட்டோம், எங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்னமும் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டிருக்கீங்க. இதை பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்றது, அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ லெட்டர் வந்து எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஆர்பி சைட்ல இருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியம் என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஹால் லெட்டர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போறதுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து தனித்தனி வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து வெப்சைட் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வரையா டிஆர்பி வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துறேன். நீங்க எந்த மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்களோ அந்த மாவட்டத்துக்கு உண்டான வெப்சைட்டை தான் நீங்க கிளிக் பண்ணி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுடைய இப்ப நீங்க இருக்கக்கூடிய ரெசிடென்டல் அட்ரஸ் வந்து சென்னையா இருக்கலாம், ஆனா உங்களுடைய நேட்டிவ் வந்து நீங்க வந்து மதுரையா இருக்கலாம். நீங்க வந்து இப்ப சென்னைக்கு வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க, ஆனா நீங்க சென்னை வெப்சைட்ல தான் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணணும், மதுரையில போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்கிறத பாத்துக்கோங்க. மை அப்ளிகேஷன் அப்படிங்கறத கையில எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து மேலேயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சோ அதுல நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு இந்த இடத்துல டாஷ்போர்ட்ல ஹோம் பேஜை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு வந்திருக்கும். நம்பர் ஆஃப் நோட்டிபிகேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் பேக்கர் ரெண்டு போஸ்டிங் தான் கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்குது. இதுல வந்து இந்த இடத்துல ஹால் டிக்கெட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இந்த இடத்துல இன்டர்வியூ ஹால் டிக்கெட் சொல்லிட்டு நியூ சொல்லிட்டு பிளிங்க் ஆகுது பாத்தீங்களா. இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்னைக்கு வந்து இன்னும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அதனாலதான் நிறைய பேர் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு ப்ரோ எங்களால ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியலன்னு கேக்குறீங்க. நீங்க என்னதான் இந்த இடத்துல லாகின் பேஜை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உள்ள போனாலும் உங்களால ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன் எதனால அப்படின்னா அபிஷியலா அவங்க என்ன பண்ணல அப்படின்னா இன்னும் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணல. சரி, ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கரெக்டான டேட் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. கூட்டுறவுத்துறையில அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1 or 2 டேஸ்ல நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிரும். சோ வெயிட் பண்ணிக்கோங்க. நவம்பர் மந்த் எண்டுக்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து ஒரே பண்ணிக்கிற வேண்டாம். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். இல்ல ப்ரோ, ரெண்டாவது அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணியுமே எங்களால வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்க டச் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேக்குறாங்க பாருங்க. இப்ப ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்து வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து எந்த டேட்ல அப்ளை பண்ணீங்கன்னு பாருங்க. அந்த டேட்டுக்கு நேரா போயிட்டு மெயில் ஐடி செக் பண்ணீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஜெனரேஷன் மூலியமா வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். சோ அதை வச்சு நீங்க வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போய்க்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு வந்து யூசர் ஐடியும் தெரியல பாஸ்வேர்டும் தெரியலனா யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுடைய யூசர் நேம். சரிங்களா? யூசர் நேம் அப்படியே நீங்க வந்து எங்க எடுக்கணும் அப்படின்னா மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதுதான் உங்களுடைய யூசர் ஐடி. அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல போட்டுட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் மை அப்ளிகேஷன் உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன போட்டிருக்காங்களோ டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல போட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து டாஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து உங்க போட்டோ இருக்கும். பக்கத்துல வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் இன்டர்வியூ ஹால் டிக்கெட் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல ப்ரோ எனக்கு டேட் ஆஃப் பர்த்தும் தெரியல யூசர் ஐடி பாஸ்வேர்டும் தெரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா மெயில் வந்து கொடுத்துருப்பீங்க. மெயில் ஐடிக்கு கண்டிப்பா இந்த வெப்சைட் மூலமா டிஆர்பி சார்பில் இருந்து உங்களுக்கு மெயில் போயிருக்கும். நீங்க மெயில் வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெக்கவரி வந்து பண்ணிக்க முடியும். இல்ல ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுக்கறதா இருந்தாலும் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகுற மெத்தட் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டிஆர்பி சைட்ல இன்டர்வியூ போறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.